ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஓன் குக்கிங் சேனல். இன்றைக்கி மீதமான சாதத்தை வச்சு ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக ஒரு வடை செய்ய போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. நான் இன்றைக்கி 1 கப் ரைஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். இது நார்மலாக நம்ம சாப்பாட்டுக்கு வடிக்கிற அதே ரைஸ் தான். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ரைஸ் நல்லா ஆறி இருக்கணும். சூடாக இருக்கும்போது இதை பண்ணாதீங்க. இப்போ இதை தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். தேவைப்பட்ட 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் மட்டும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போது மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாவை குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மல்லித்தலை, கொஞ்சம் கருவேப்பிலை, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அப்புறம் பிசையும் போது தேவைப்படுற அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அதுக்கு அளவு எதுவுமே தேவை கிடையாது. இப்போ அரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ரைஸுங்கிறதுனால கொஞ்சம் கையில் ஒட்டும், கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும், பரவாயில்ல. நல்லா பிசைஞ்சு விடுங்க. இப்போது இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். முதல்ல நீங்கள் தண்ணி தெளிச்சிட்டிங்க அப்படின்னா நிறையா அரிசி மாவு இழுக்கும், அப்புறம் வடை ரொம்ப ஹார்டாயிரும். அதனால தான் தண்ணி சேர்க்காமல் அரைக்க சொன்னது. அரிசி மாவு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம உளுந்த வடைக்கெலாம் உளுந்து அரைப்போம்ல, அந்த மாதிரி அந்த கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணியும் மொத்தமாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தேவைப்படுற அளவுக்கு தெளித்து நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு சூப்பராக பிசைஞ்சு வச்சுட்டோம். மாவு ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் சூடு பண்ண வச்சுருக்கிறேன். பாருங்கள், இதுதான் அதோட பதம். இந்த அளவுக்கு இருக்கணும். கையில் நீங்கள் தண்ணி தொட்டுக்கிட்டிங்கன்னா கையில் பிசு பிசுன்னு ஒட்டாது. உளுந்த வடை எப்படி போடுவீங்களோ அதே ப்ராசஸ் தான். ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கோங்க. அது கையை நனைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக மாவு எடுத்து உளுந்த வடை தட்டுற மாதிரியே தட்டி போடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு தட்டி போட முடிஞ்சால் போடுங்க. அப்படி இல்லைன்னா இலை இல்லைன்னா ஏதாவது ஒரு கவரில் தட்டி இந்த மாதிரி எண்ணெய்க்குள்ளே போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். வீட்டுக்கு கெஸ்ட்டெலாம் வந்துட்டாங்கன்னா டக்குன்னு உடனே செஞ்சிடலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உடனே திருப்பி போடாதீங்க, வடை உடஞ்சிரும். அதனால் ஓரளவுக்கு குக் ஆனதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம வடை எடுத்துடலாம். எண்ணெயும் குடிக்காது, வடை சூப்பராக இருக்கும். உளுந்து ஊற வச்சு நம்ம வடை பண்ணுறதுக்கு டைம் ஆகும். இது டக்குன்னு பண்ணிடலாம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.